ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். மீன் குழம்பு செய்ய போகிறீங்கன்னா இந்த மாதிரி செய்து பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அடுத்த வாட்டி மீன் குழம்பு செய்து கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளியில் 2 பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அதில் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். மீன் குழம்பு எப்போவுமே மண் பாத்திரத்தில் செய்கிறது தனி ருசி தாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. வெந்தயம் ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா நல்லா கசப்பாக இருக்கும். இதோடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 20 சின்ன உள்ளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உள்ளி நல்லா வதங்கி வரணும். உள்ளி நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நாம் கரைச்சி வச்சுருந்த புளியை இதோட சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நமக்கு குழம்பு நல்லா கொதி வரணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வரணும். இப்போ இந்த மசாலோடவே நான் 2 மிளகாவும் கீரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் கழுவி வச்சுருந்த மீனை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கோங்க. மீன் சீக்கிரமாகவே வெந்து வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்க விட்டால் போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். மீனையும் சேர்த்ததும் மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஆப்பை விட்டு நல்லா கலந்து விடக்கூடாது. மீன் வெந்துடுச்சுன்னா மீன் ஒடிஞ்சு வந்துடும். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. மீன் குழம்பு மட்டும் நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி மீனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததும் அதிக நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே குழம்பு நல்லா கொதிக்க விட்டு மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இன்னும் ஒரு கொதி மட்டும் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி.